மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஃபைனலி நடந்து முடிஞ்சிருச்சு. எஸ், இன்னைக்கு ஃபைனல் சேப்பாக்ல கேகேஆர் விஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுனாங்க. எஸ், ரெண்டு நல்ல டீம்ஸ் ஆக்சுவலி இந்த த்ரூ அவுட் ஐபிஎல்ல ரொம்ப நல்லா பண்ண ரெண்டு டீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் தான் டாஸ் வின் பண்ணாங்க. அவங்க டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு, எதுக்குப்பா பேட்டிங் ஆட போறாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க சிம்பிள், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பேட்டிங், அதை நோக்கி போனாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் என்ன சொன்னார்னா, நாங்க பவுலிங் தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் பவுலிங், அதை நோக்கி போனாங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேருக்குமே என்ன நினைச்சாங்களோ அது கிடைச்சிருச்சு. யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் இருந்தேன். 200 210 அடிச்சா கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல ஒரு நல்ல ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சோம். ஈவன் தோ 180 பிளஸ் ஆக்சுவலி நல்ல ஸ்கோர் தான். ஆனா எஸ்ஆர்ஹெச் சுருட்டிட்டாங்க கேகேஆர் பவுலர். சீரியஸ்லி ஸ்டார்க்கு ஒரு 24 கோடி கொடுத்து எதுக்கு எடுத்தாங்க, வேஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாரையும் வாயடைக்க போக வச்சாரு. அபிஷேக் சர்மாவோட அந்த முதல் விக்கெட், எப்பா செமையான டெஸ்ட் லைனுங்க. அது எனக்கு தெரிஞ்சு பால் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். புவி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச்ல ஒரு பால் போட்டாரு சஞ்சு சாம்சனுக்கு. அந்த பாலுக்கு அப்புறம் பெஸ்டான ஒரு பால் இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னா அது இந்த பால் தாங்க. சும்மா டெஸ்ட் லைன் வச்சு 4 பால் நல்லா பண்ணி 5வது பால் ஒரு சொருகுனா இருப்பாருங்க உள்ள சிட்டிங்னுச்சு அப்படியே அந்த ஸ்டெம்ப். அவர் அவுட் ஆனாரு. ஹெட் 0க்கு அவுட் ஆனாரு. திரிபாத்தி 9 ரன்ல அவுட் ஆனாரு. மார்க்ரம் 20ல அவுட் ஆனாரு. நிதிஷ் ரெட்டி 13ல அவுட் ஆனாரு. கிளாசன் 16ல அவுட். சபாஸ் அகமது 8ல அவுட். அப்துல் சமத் 4ல அவுட். கம்மின்ஸ் மட்டும் ஒரு டீசென்டான நாக் 24, அவரும் அவுட். ஜெயதேவ் நார்க்கு 4ல அவுட். ஸோ டோட்டலா வந்து 113 ரன். 113 ரன்னுங்கிறதெல்லாம் எந்த மூளைக்கு நீங்க சொல்லுங்க? அதுவும் ஒரு ஐபிஎல் ஃபைனல்ல வாய்ப்பே கிடையாது. எத்தனை ஓவரில் அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதை. அண்ட் குறிப்பா கேகேஆரோட பவுலர் ஸ்டார்க் 2 விக்கெட் 3 ஓவர் போட்டு 14 ரன். வைபவ் அரோரா 1 விக்கெட். ஹர்ஷித் ராணா 2 விக்கெட். நரேன் 1 விக்கெட். ரசல் 3 விக்கெட். செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஆஃப்டர் எ லாங் டைம் ரசல் செமையான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த சீசன் அப்படின்னே சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்து 1 விக்கெட். டோட்டலா அவுட் பிளே பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் பவுலர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கேகேஆர் பேட்டிங் அப்போ ஈஸி. நரேன் 6 ரன்ல அவுட் ஆனாரு. பட் ஸ்டில் வெங்கடேஷ் ஐயர் வந்து கேமை எங்கிட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே, டக்குன்னு அடிச்சிட்டாரு. குருபாஸ் ஒரு சைடு பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முடிச்சிட்டாங்க. 10 ஓவர்லேயே வந்து பாத்தீங்கன்னா 114 அடிச்சு ஒரு வேற லெவலான வெக்டரி ஃப்ரம் கேகேஆர் அப்படின்னு சொல்லுவேன். 2014ஆம் ஆண்டு சேப்பாக்ல வந்து ஜெயிச்சுட்டு போனாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கௌதம் கம்பீரோட இந்த ஒரு கம்பேக் வந்து உண்மையிலுமே சரித்திரத்தில் எழுதப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன். காலையில் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, ஷாருக் கான் வந்து பிளாங்க் செக் கொடுத்துட்டாரு கௌதம் கம்பீருக்கு, இதுக்கு முன்னாடி மென்டாரா வர்றதுக்கு எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. இன்கேஸ் அப்படி ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாம்பியன்ஸுங்க கேகேஆர், சாம்பியன் சைடா விளையாண்டாங்க. கேகேஆர் த்ரூ அவுட்டா நல்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. 2021 நினைக்கிறேன், 2021 22 தெரியல. ஃபைனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுனாங்க 21 சிஎஸ்கேவோட வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடினாங்க. அதுவுமே இந்த ஒரு கோவிட்னால நிறுத்தப்பட்டு செகண்ட் ஹாஃப் மறுபடியும் ஆரம்பிக்கிறப்போ அங்கேருந்து இந்த வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் பயங்கரமா ஆடி கேகேஆரை கொண்டு வந்தாரு. இந்த வருஷம் நிறைய கம்பேக், கௌதம் கம்பீர் கம்பேக், ஸ்ரேயஸ் ஐயர் திருப்பி டீமுக்குள்ள வந்தாரு. ஸ்டார்க் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐபிஎல் குள்ள வந்தாரு. அவரை எடுத்தாங்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், செமையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி சாம்பியன்ஸ் கேகேஆர். கிட்டத்தட்ட 2.5 மாசமா நடந்துகிட்டு இருந்த ஐபிஎல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. சுனில் நரேன், கௌதம் கம்பீர் இவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க இன்னைக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு சைடு எஸ்ஆர்ஹெச் பத்தியும் பேசி ஆகணும். காவியா மாறனோட மூஞ்ச பாக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனிவே எஸ்ஆர்ஹெச் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 10th பொசிஷன்ல முடிச்சிருந்த ஒரு டீம். அவங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபைனல் வந்து இப்படி விளையாண்டுருக்காங்கிறதே பெரிய விஷயம். பேட் கமின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்தாங்க. அதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். எடுத்தப்ப ஏப்பா அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் சொன்னாங்க. ஒரு கேப்டனா அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டாரு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சீசன் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த சீசன் இன்னும் பயங்கரமா இருக்கும். பிகாஸ் ஆஃப் மெகா ஆக்ஷன். 4 பேரை தக்க வைக்க போறாங்களா, 5 பேரை ரீடைன் பண்ண போறாங்களா, இல்ல 6 7 8 எங்க போக போகுதுன்னு தெரியல அந்த நம்பர்ஸ். பட் அதை பொறுத்து தான் அடுத்த சீசன் இன்னும் நல்லா அமையும். ஸோ அடுத்த சீசனுக்கான பில்டப்பை நம்ம இப்பயிலேருந்து
ஆரம்பிக்கலாம். நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. ரீடைன்டு பிளேயர்ஸ் யார் யார் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த சீசன் யார் யார் நல்லா பண்ணாங்க, சிஎஸ்கே யார் யாரை ரீடைன் பண்ணுவாங்க, மும்பையிலேருந்து ரோஹித் சர்மா வெளில வருவாரா, மும்பையோட நெக்ஸ்ட் கேப்டன் எப்படி இருக்கும், இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா வெளில வருவாரா, இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ரெடியா இருக்கு. T20 வேர்ல்டு கப் பத்தி நம்ம பேச போறோம். ஐபிஎல் முடிஞ்சிருச்சே, நம்மளோட வீடியோஸ் முடிய போறது இல்ல, தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். எனக்கும் அது ரொம்ப விஷா இருந்துச்சு. அவங்க ஜெயிக்கணும், பேட் கமின்ஸ் இன்னொரு ஒரு கப் வாங்கணும், ஐபிஎல் ஒரு கப்பை தொட்டு பார்க்கணும். ஆல்ரெடி அவர் மும்பையில் இருந்தப்போ ஒரு கப் தொட்டு பார்த்துருக்காரு. பட் கேப்டனா ஒரு கப் வாங்கணும்லாம் நான் யோசிச்சேன். பட் அதான் என்னைக்குமே நம்ம நினைக்கிறது நடக்காது இல்லையா. பட் கேகேஆர் ஒரு வெல் செட்டில்டு டீம் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. த்ரூ அவுட்டா ஒரு சீசன் நல்லா பண்ணி நம்பர் 1 இடத்துல முடிச்சு திருப்பி உள்ள வந்து பிளே ஆஃப்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஃபைனல்ஸ் போய் திருப்பி ஃபைனல்ல கப் அடிக்கிறதுங்களா சாதாரண விஷயம் கிடையாது. சாம்பியன்ஸ் பிளே லைக் அ சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களும் ஒரு சாம்பியன். கௌதம் கம்பீரோட இன்க்ளூஷன் செமையான ஒரு பிளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு நல்ல மென்டார் ஒருத்தங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அவரை நம்ம இந்தியன் டீமோட கோச்சா எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில். ஸோ உங்களோட கருத்து இந்த கேகேஆர் எஸ்ஆர்எச் மேட்சை பற்றி என்ன, அண்ட் த்ரூ அவுட்டா இந்த ஐபிஎல் 2024 பற்றி என்ன, அண்ட் என்னோட ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, சம்டைம்ஸ் வீடியோஸ் போடாம கூட இருந்திருப்பேன். இது எல்லாத்தையும் பற்றி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கின்றேன். அனதன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே, ஸ்டே சேஃப்.